சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் அப்புறமோ சிவா வந்து சிந்துவை ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத விஷயமா சிவாக்கு அந்த விஷயம் நடந்தது. அதாவது சிவாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது, கை கால் வராது போயிடுது. உடனே சிந்து வந்து சிவாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணி நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே கவலையாக இருக்காங்க சிவா. பார்த்து போகக்கூடாதா, இப்போ உனக்கு இப்படி ஆகிப்போச்சு சிவான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீ ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சிந்து பார்த்துக்கோ, சரிங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன்றாங்க. இந்த சிந்துவை ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் ஆனால் ஆப்போசிட்டாக அது நம்மளுக்கு வந்துடுச்சுன்ற மாதிரி சிவா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. சிந்து, என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட போகிறதில்ல, உனக்கு ஒரு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டிய அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்புறமா சிந்து வந்து சிவாவை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. சிவா வந்து இவளை நம்ம எவ்வளோ வெறுத்தாலையுமே வந்து இவள் நம்மளை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து மேலே சிவாவுக்கு ஒரு காதல் வருது. எந்த காரணத்தை கொண்டும் சிந்துவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம சிவா நினைக்கிறாங்க. ஏன்னா சிவாவை அந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. நாம் கூட இவ்வளோ தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற அளவு சொல்லிட்டு தான் தப்பாக உணர்ந்த சிவா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சிந்துவுமே வந்து சிவா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது, சிவா அவங்க மனசில் இருக்கிற காதலை எப்படி சிந்து கிட்ட சொல்ல போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.